ஒரு காலத்தில் மிகவும் பழமையான ஒரு காட்டின் இதயத்தில் துண்டகா என்று அழைக்கப்பட்ட ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் வாழ்ந்த விலங்குகள் அனைவரும் ஒரே குடும்பமாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் ஒருநாள் அந்த காட்டின் அன்பிற்குரிய அரசன், ஞானமும் கருணையும் நிறைந்த சிங்க அரசன் ஷேர், நீண்ட மற்றும் அமைதியான ஆட்சிக்குப் பிறகு காலமானார். அவரின் மறைவால் காடு முழுவதும் சோகம் சூழ்ந்தது. அரியணை காலியாக இருந்தது. காட்டிற்கு புதிய அரசன் தேவைப்பட்டது. ஆனால் இந்த முறை விலங்குகள் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தன. இனி அவர்கள் சாதாரண அரசனை விரும்பவில்லை. ஒரு சிறு குறையும் இல்லாத பரிபூரண அரசனை மட்டுமே அவர்கள் விரும்பினர். அதற்காக ஒரு பிரம்மாண்டமான ஆலமரத்தின் அடியில் மகாசபை ஒன்று கூடியது. பெரிய யானைகளிலிருந்து சிறிய அணில்கள் வரை காடின் அனைத்து விலங்குகளும் அங்கே திரண்டன. அந்த சபையை வழிநடத்தியவன் பொறுமைக்கும் ஞானத்திற்கும் பெயர் பெற்ற மூத்த ஆமை பத்ரா. அவன் அமைதியாகச் சொன்னான், நண்பர்களே, இன்று நாம் ஒரு குறையும் இல்லாத அரசனை தேர்ந்தெடுக்கப் போகிறோம். வலிமை, ஞானம், கருணை, அழகு ஆகிய அனைத்தும் ஒரே உயிரில் உள்ளவர் யார்? யார் தங்களை பரிபூரணன் என்று கூறுகிறீர்கள்? காடு முழுவதும் அமைதி நிலவியது. அப்போது ஒரு இடியென கர்ஜனை எழுந்தது. பெரும் புலி வீரா முன்னே வந்தான். நானே அரசனாக வேண்டும் என்று அவன் பெருமையுடன் கூறினான். நான் காடிலேயே வலிமையானவன். எந்த ஆபத்தையும் அஞ்சமாட்டேன். எல்லோரையும் பாதுகாப்பேன். பல விலங்குகள் வியப்புடன் அவனை பார்த்தன. ஆனால் மரக்கிளையிலிருந்து குரங்கு கபி பேசினான். வலிமை உண்டு வீரா, ஆனால் உன் கோபம்? ஒரு மூக்கில் அமர்ந்ததற்கே நீ ஆற்றங்கரையை அழித்ததை மறந்துவிட்டாயா? கோபம் கொண்டவன் பரிபூரண அரசன் ஆக முடியாது. வீரா எதுவும் பேசாமல் பின்னே சென்றான். அடுத்ததாக பெரும் யானை கஜராஜ் முன்னே வந்தான். நான் அமைதியானவன், ஞானம் கொண்டவன், நீண்ட நினைவாற்றல் உண்டு. வறட்சிக் காலத்தில் கூட காட்டை காப்பாற்ற முடியும் என்றான். அப்போது ஒரு கிளி கூவியது. அது உண்மைதான், ஆனால் சிறிய விஷயங்களுக்கே நீ பயப்படுகிறாய். ஒரு சிறிய எலியை பார்த்ததும் நீ நடுங்கியதை நாம் மறக்கவில்லை. கஜராஜ் தலைகுனிந்து பின்னே சென்றான். பின்னர் அழகிய மயில் மயூரா தன் வண்ணமயமான இறகுகளை விரித்துக்கொண்டு முன்னே வந்தான். அழகும் மகிழ்ச்சியும் ஒரு அரசனுக்குப் போதாதா என்று அவன் கேட்டான். அப்போது புல்லிலிருந்து ஒரு பாம்பு மெதுவாகச் சொன்னது, அழகு உண்டு மயூரா, ஆனால் நீ மிகவும் அகந்தை கொண்டவன். நீ உன் பிரதிபலிப்பை மணிக்கணக்கில் பார்த்து கொண்டிருப்பதில்லையா? மயூரா அமைதியாக விலகினான். ஒருவருக்கு ஒருவர் குறைகள் வெளிப்பட்டன. சிறுத்தை வேகமானவன், ஆனால் அவசரக்காரன். நரி புத்திசாலி, ஆனால் நேர்மையற்றவன். கரடி வலிமை கொண்டவன், ஆனால் சோம்பேறி. மான் கருணையுள்ளவன், ஆனால் முடிவெடுக்க தயங்குபவன். நேரம் சென்றது. சூரியன் மறைந்தது. விலங்குகள் சோர்வடைந்தன. பரிபூரணன் யாருமில்லை என்று முயல் அழுதது. நமக்கு அரசன் கிடையாது. அப்போது இதுவரை அமைதியாக இருந்த பத்ரா ஆமை மெதுவாக நடுவில் வந்தான். நண்பர்களே என்றான் அவன், இந்த ஆலமரத்தை பாருங்கள். இது பரிபூரணமா? விலங்குகள் தலையசைத்தன. இதன் வேர்கள் சுருண்டவை, நடக்க சிரமம். காய்கள் களங்கம் தரும். கிளைகள் கீழே உள்ள செடிகளுக்கு சூரிய ஒளியை மறைக்கின்றன. குறைகள் மட்டும் பார்த்தால் இதையும் வெட்டிவிடுவோம். ஆனால் அப்படி செய்தால் நிழலும் பாதுகாப்பும் இல்லாமல் போய்விடும். பத்ரா தொடர்ந்தான், நாம் இன்று முழுவதும் ஒருவருக்கொருவர் என்ன தவறு என்று மட்டுமே பார்த்தோம். என்ன நல்லது என்று பார்க்கவில்லை. பரிபூரணம் என்பது மாயை. குறைகளில்லாத உயிர் இல்லை. உண்மையான தலைவன் என்பவன் தன் குறைகளை அறிந்து அவற்றை நிரப்ப மற்றவர்களின் பலத்தை அருகில் வைத்துக் கொள்பவன். அந்த வார்த்தைகள் அனைவரின் மனதையும் தொட்டன. விலங்குகள் ஒருவரையொருவர் புதிய பார்வையில் பார்த்தன. வீரா முன்னே வந்து கஜராஜிடம் வணங்கினான். எனக்கு வலிமை உண்டு, ஆனால் பொறுமையில்லை. நீ என்னுடன் இருப்பாயா என்றான். கஜராஜ் சிரித்தான். கபி, நரி, பத்ரா அனைவரும் ஒன்றிணைந்தனர். அவர்கள் வீராவை அரசனாக தேர்ந்தெடுத்தனர். ஆனால் அவன் தனியாக ஆட்சி செய்யவில்லை. அனைவரின் ஆலோசனையுடன் ஆட்சி செய்தான். அன்ற நாளிலிருந்து துண்டகா காடு முன்னெப்போதும் இல்லாதபடி செழித்தது. அது ஒரு பரிபூரண அரசனால் அல்ல, ஒருமைப்பாட்டால் வளர்ந்தது. இந்த கதை நமக்குச் சொல்வது ஒன்றுதான். பரிபூரணத்தை தேடுவது ஏமாற்றத்திற்கான வழி.
உங்கள் குறைகள் உங்களை தாழ்த்தவதில்லை, அவை உங்களை மனிதனாக்குகின்றன. ஒருவரின் பலவீனம் மற்றொருவரின் பலத்தால் நிறைவேறும்போதுதான் உண்மையான வெற்றி பிறக்கிறது.